லேயராக இருக்குது. இப்போ வந்து சாப்பிடலாம். இன்றைக்கி பருப்பு போடி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலப்பருப்பு இப்போ ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சுக்குவோம். பருப்பு கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ விசில் போட்டு ஒரு 4 விசில் ஊற்றி வச்சு இறக்கிடுவோம். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம். நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப். அது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், லைட்டாக நமக்கு அந்த ஸ்வீட் செய்யும்போது ஸ்வீட் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தியோடு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிடக்கூடாது. பிரட்டிக்குவோம். இப்போ இந்த மாதிரி பிசு இருக்குல்ல, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கூடவே இருக்கும். நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா பஃபியாக இருக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் விட்டாச்சு. விசிலும் அடங்கிடுச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஆற விட்டுக்குவோம். இப்படி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே அரைக்கணும். இந்த ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. போலிக்குரிய ஸ்டஃப்பு வைப்போம்ல, அந்த இதுவை செய்கிறதுக்கு வந்து வெல்லம் வந்து சீச்சு எடுத்துக்குவோம். இப்போ வெல்லம் வந்து சீக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு சொல்கிறேன். வெல்லம் வந்து நம்ம அருவாமனையில் இது மாதிரி சீக்கிறத விட நம்ம இந்த மாதிரி கேரட் திருவுறது இருக்குது பார்த்திங்களா, அதில் ஈஸியாக சட்டுன்னு எவ்வளோ வேணாலும் திருவிடலாம். கஷ்டமே இல்லாத வேலை, டக்குன்னு முடிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள், சட்டுன்னு ஒரே நிமிஷம்தான் எவ்வளோ அழகாக துருவி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பையும் அதோடு போட்டுக்குவோம் கடாயில். அது கூடவே நான் இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கல் இல்லாததுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இல்லை கல் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம வடிகட்டி பாவு காய்ச்சி போட்டுக்கணும். இப்போ இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கட்டி இல்லாமல் இது நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுறணும். வெல்லமும் அதுவும் சேர்ந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை அது கூட சேர்த்துக்கணும். நான் இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லைட்டாக டேஸ்ட்டுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே
ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். நல்லா திக்காகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நல்லா திரண்டு உருண்டு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இது நல்லா ஆறினோன்னே உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ அடுப்பத்தை வச்சு தோசைக்கல்லை இந்த பக்கம் காய வச்சுக்குவோம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வேக வைக்கிறதுக்குள்ளே வெறும் வயலே சாப்பிட்டோம்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மாவு உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ லைட்டாக வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்குவோம். தட்டிட்டு நம்ம உருண்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூர்ணத்தை எடுத்து இந்த மாவில் அப்படி வச்சு எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தட்ட வேண்டியதுதான். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். மாவு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம்னா சொன்னால் நல்லா சாஃப்டாயிரும். கல் நல்லா காஞ்சிச்சு. ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். அது கூட நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல போலி, அதை எடுத்து அதோட போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம். இது ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சோம்னா ரொம்ப அருமையான டிஷ்ஷு. வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதை கடையில் ஒரு பீஸ் வாங்கி அது என்றைக்கு செஞ்சதோ அதனால் டெய்லி இது மாதிரி வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா தட்டிக்குவோம். மசாலா எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். பூர்ணத்தை எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்க லேயரா இருக்கு. இப்போ அவங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையா இனிப்பு போலி சூப்பராக இருக்குன்பா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.